ஸோ குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதில் இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் கொடுத்துருக்கிறது யூனிட் 1 ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸு, யூனிட் 2 ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ யூனிட் 1 ஆப்டிடியூட் இதில் இருக்கிறதுல இப்போ யூனிட் 1 ஆப்டிடியூட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 ஆப்டிடியூட் டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 × 5 = 10 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். பட் இதே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 2 × 5 ப்ராக்கெட் போட்டுட்டு -7 × 6 ÷ 2 அப்படின்னு சொல்லி என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பான். சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸை கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷனோட வேல்யூவாஸாக இருக்கும். அதில் மெயினாக இப்போ அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் வரும். ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்ஸ் வரும். கியூப் ரூட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் அடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் எப்படி பண்ணுறது சார் அப்படின்னா இப்போ ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். இந்த பர்சன்டேஜ் டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைக்கு போய் ஒரு வாட்ச் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த வாட்சில் 10% எவ்வளோன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? 1000ல் 10% அப்படின்னா நம்மளுக்கு 100 ரூபாய் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100ல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ X% அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா X/100 அப்படின்னு சொல்லி எழுதணும். 100ல் இந்த X எவ்வளவு இருக்கு அப்படி. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 5% அப்படின்னா இதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 100ல் 5 எப்படி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு 1/, அப்படிங்கிறதா என்னவா இருக்க முடியும்? ஒரு மீனிங்கான வேலையா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் அல்லது எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஸோ ஆல் எக்ஸாம்ஸ்ல ஓகேவா, ஆல் எக்ஸாம்ஸ்ல இந்த டைப் ஆஃப் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு மஸ்டா இருக்கும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது டாபிக். இப்போ தேர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப். ஓகேவா? அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப், அதாவது மீ போ கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீ பொது காரணி ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி ஹெச்சிஎஃப், இதுல எல்சிஎம்மும் உள்ளடங்கிடும். ஓகேவா? எல்சிஎம் அப்படின்னா மீ சி மே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? மீ சிறு மடங்கு அப்படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா சம்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5, 10, 15 அப்படின்னு சொல்லி ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் இதோட ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அப்படிங்கிறத என்னவா இருக்க முடியும்? இதோட எல்சிஎம்மா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டானா வகுத்தல் போடுவோமா 5, 10,
15 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? 5ஆல ஃபர்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணுவோம். 2 10, 3 15 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட எண்களை வந்து மேக்சிமம் ஒரு வாட்டி வந்து பொதுவாக வகுக்கக்கூடிய வகுதி தான் வந்து என்னது அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். மீச்சியமா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம லாஸ்ட் வர போடணும். அப்போ ஒரு 2 மீதி 3 அப்படியே வந்து இருக்கும். அடுத்து 3 பாருங்க, ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3 ஓகேவா? அப்போ நமக்கு இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னவா இருக்கும்? பொதுவான வகுத்தி எல்லா கொடுக்கப்பட்ட நம்பரையும் வகுக்கிறது வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இதே இது எல்சிஎம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படிங்கிறது தான் வந்து எல்சிஎம்மா இருக்கும். அப்போ ஸோ எல்சிஎம் வந்து 30 அப்படின்னும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் கிடையாது. இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரும். ஈஸியான லெவல் கொஷின்ஸ் தான் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வரும். ஸோ அடுத்து பாருங்க, எல்சிஎம் பார்த்தாச்சு, லோவஸ்ட் காமன் மல்டிபிள் அல்லது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா அடுத்த டாபிக். ஸோ இப்போ ரேஷியோ அப்படின்னா என்ன சார்? ரேஷியோ வேற, ப்ரொபோர்ஷன் வேற. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? தமிழ்ல வந்து விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்ன மீனிங் அப்படின்னா ரேஷியோனா இப்போ 10:30 அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு. ரேஷியோ அப்படிங்கிறது இந்த 2 புள்ளி வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த 10:30 வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த 0 கேன்சல் பண்ணா 1:3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ எந்த ஒரு கொடுக்கப்பட்ட எண்களையும் வந்து மிக குறைந்த அளவில் எழுதுறது தான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 15:30 அப்படின்னு இருந்ததுன்னா இதை எப்படி எழுதுவீங்க? ஓகேவா? ஒரு 15 15 15 30 அப்போ 1:2 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இதோட வேல்யூவா? ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எழுதலாம் நம்ம? இப்போ 5:10 2 கோடு வைக்கணும். இதுதான் வந்து விகித சமம் 15:30. ஓகேவா? இதுதான் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னா விகித சமமா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க காமன் வேர்ல எழுதணும்னா x:y ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷன் a:b அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதணும் நம்ம? x/y லெஃப்ட் சைடு எழுதணும் ஈக்குவல் டு a/b அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ டைரக்டா வந்து இந்த நம்பர் இதுக்கு ரிலேட்டிவா இருக்கும், இந்த நம்பர் வந்து இதுக்கு ரிலேட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் என்ன வரும்? x இன்ட்டு பி ஈக்குவல் டு a இன்ட்டு ஒய் அப்படின்னு தானே வரும். அதே மாதிரி இந்த லெட்டர் எழுதுங்க பார்ப்போம். ஓகேவா? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ 5:30 ஏன்னா இந்த லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளது இந்த லாஸ்ட்ல உள்ளது இது ரெண்டும் தான் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ x இன்ட்டு பி ஈக்குவல் டு a இன்ட்டு ஒய்யா, அப்போ 10:15. ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவலா வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி எழுதினதுனால ரெண்டு ஈக்குவலா வராமல் இருக்கலாம். ஓகேவா? பட் வந்து அது ஈக்குவலா தான் வரணும். இது பார்த்தா சார். அடுத்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்த டாபிக் வந்து என்ன டாபிக் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. தனி வட்டி அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? தனி வட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தனி வட்டி அப்படிங்கிறது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துட்டு இதுல பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பி அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரின்சிபல் அப்படிம்போம். என் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம், எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அடுத்து ஆர் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து முதலீடு அல்லது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அசல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேரம். என் அப்படிங்கிறது நேரம்.
இது வந்து வட்டி வீதம். வட்டி வீதம் தான் வந்து இந்த வேல்யூ ஆர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ 1000 ரூபாய் வந்து நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா 1000 ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் நான் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா 1000 ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வட்டி வீதம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு கொடுப்பாங்க? காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஓராண்டு. காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஓராண்டு வந்து காலக்கெடு கொடுக்குறாங்க. ஓகேவா? வட்டி வீதம் பாத்தீங்க அப்படின்னா வட்டி வீதம் பாத்தீங்க எனக்கு என்ன அப்படின்னா 5 விழுக்காடு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கான தனி வட்டி என்னவா இருக்கும்? எனக்கான தனி வட்டி என்னவா இருக்கும்? நம்ம ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எவ்வளவு? 1000. ஆண்டு எவ்வளவு? ஒரு ஆண்டு. ஓகேவா? ஆறு எவ்வளவு? 5 டிவைடட் பை 100 போட்டிருக்காங்களா? அப்போ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல். அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 50 ரூபாய் வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா தனி வட்டியா வந்து கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதையோட தொடர்புடைய டாபிக் தான் வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி அப்படிங்கிறது. கூட்டு வட்டி அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து டிஎன்பிசியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறது இருக்கு. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் n அப்படிங்கிறது. ஓகேவா? அமௌண்ட் அப்படிங்கிறது வட்டியும் முதலும் சேர்த்து இருக்கிறது. அதாவது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து இருக்கிறது. பிங்கிறது பிரின்சிபல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? அல்லது காலம், எத்தனை காலத்துக்கு ஒருக்க வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன டைப்ஸ் கேட்பாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வச்சுக்கிற மாதிரி சம் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் யூஸ் பண்ணி சம் கேட்பாங்க. ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம டிவி வாங்குறோம், துணி வாங்குறோம், பைக் வாங்குறோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வால்யூம், ஏரியா அண்ட் வால்யூம். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா அண்ட் வால்யூம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தது. ஓகேவா? அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா. ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சதுரமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு செவ்வகமா இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளா வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஏரியாக்கு என்ன தெரியும்? சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் வர்றது ஆர், அப்படித்தானே? அப்போ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ் ஏரியாவா வந்து இருக்க முடியும். அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க. பை அப்படிங்கிறதுக்கு வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்? 22/7 இன்ட்டு ரேடியஸோட ஸ்கொயர். அதே மாதிரி ஒரு சதுரத்துக்கு வந்து ஏ இன்ட்டு ஏ என்ன பண்ணுவாங்க? ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட பரப்பா இருக்கும். ஒரு செவ்வகத்துக்கு எல் இன்ட்டு பி. அப்போ எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இதோட பரப்பா இருக்கும். ஓகேவா? இதே அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். வால்யூம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கன அளவு. வால்யூம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கன அளவு. ஸோ இப்போ கன அளவு வந்து எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன சதுரம் வந்து ஒன்று இருக்கு. கன சதுரம் எப்படி வரையலாம்? இப்படி தானே வரைவாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கன சதுரமா இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு தெரியும், இதுல ஏ அப்படிங்கிற சைடு ஈக்குவலா இருக்கும், இதுலயும் ஏங்கிறது ஈக்குவலா இருக்கும், இதுலயும் ஏ அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ ஒரு கனசதுரத்துடைய கன அளவு வால்யூம் எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னும். ஓகேவா? இது எல்லாம் வந்து பக்கம். எல்லா பக்கமும் கனசதுரத்துக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி கன செவ்வகம் அப்படின்னா எப்படி வரைவோம்? நம்ம இப்படிதானே வரைவோம். கன செவ்வகம் அப்படின்னா எப்படி வரைவோம்? இப்படிதானே வரைவோம். அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து கன செவ்வகம். இது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது தான் இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சும்மா தான் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழ்ல வந்து காலம் வேலை, காலம் வேலை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு ஒரு சேர் ஒன்று அல்லது ஒரு டேபிள் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிளை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம நகர்த்தி வைக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த டேபிள் நகர்த்தி வைக்கிறோம். அப்போ இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 10 மீட்டர் இருக்கு. அப்போ இங்க இருந்து நீங்க இந்த 10 மீட்டர் இந்த சேரை நகட்டுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி எடுக்குது வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அது வந்து டைம். ஓகேவா? இப்போ இந்த டேபிளை வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நகட்டுறான் அப்படின்னா அவன் வந்து எவ்வளவு செகண்ட் எடுப்பான்? ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. ஓகேவா? இதே இது ஒரு பெரிய ஆள் வந்து இந்த டேபிளை வந்து நகட்டி வைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து 5 செகண்ட்லயே வந்து நகட்டி வச்சிருவார். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள எஃபிஷியன்சி, ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃபர் ஆகுது. ஓகேவா? திறன் வந்து ரெண்டு பேருக்கு இடையில வந்து மாறுது. அப்போ ஒரு வேலை அப்படிங்கிறது ஒரு ஒர்க் அப்படிங்கிறது டைமை பேஸ் பண்ணி இருக்கும். அதே சமயம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்ப்போம். ஸோ இது போக மேக்ஸில் வந்து அதிகமான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். தேங்க்யூ.